இசையறிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நெடுஞ்சாலை ஸ்பெஷல். அதாவது பீரியட் ஃபிலிம் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவே வந்து ஒரே படத்தில் வந்து 3 காலகட்டங்களை வந்து ஒன்றா சேர்க்கறது வந்து கேட்கவே வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நிறைய அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்க டீமை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். படம் சூப்பர் ஹிட். ஸோ மீடியாவும் சரி மக்களும் சரி நல்ல ரிவ்யூஸ், நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 7 years இல்லாத ஒரு அளவுக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து நல்லா எழுதியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். How do you feel? Yeah, definitely very happy because ஒரு படைப்போட நோக்கமே வந்து அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான், அதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு இருக்குன்னு தெரியும்போது என்னோட என்டையர் நெடுஞ்சாலை டீம் சார்பாக படத்தை பெரிய வெற்றியாக்கணும் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஆரி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், நடிப்புக்கே நடிப்பு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு உங்களை ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நடிகனாக வந்து சார் ஒரு அருமையான ஒரு களம் கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நல்லா இறங்கி விளையாண்டுருக்கீங்க படம் ஃபுல்லாக. ஸோ எப்படி சில்லுன்னு ஒரு காதல் இயக்குனர் இருந்து இப்படி ஒரு படம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அவருக்கு சாரை நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு நான் சாரை நிறைய இடங்கள் பார்த்துருவேன். ஆக்சுவலாக அவர் நான் பேசினதில்ல. இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் தீரஜ் இருக்கார். அவர் தான் என்னை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுதுடா, அவருக்கு வந்து கிருஷ்ணா சாரை மீட். எனக்கு அவர் பேரை சொல்லி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னோடனே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அது அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இன்றைக்கும் சேனலில் எல்லா அவருடைய சாங்ஸ் இன்றைக்கும் லைம்லைட்டில் இருக்க ஒரு சாங் வந்து விஷுவலாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அண்ட் சூர்யா சார், ஜோதிகா சாருடைய அந்த காம்பினேஷன் அப்போ எவ்வளோ பெருசாக பேசப்பட்ட ஒரு படம் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ட்ட நம்ம படம் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். கொஸ்டின் அதுக்கப்புறமே கிடையாது, கிடைச்சா நம்ம லக்கு, ஸோ கிடைக்கலன்னா நம்ம ஃபேட். ஸோ அப்படி தான் நினச்சிக்கிட்டு 6 மாதம் ஆடிஷன் போச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஆனால் பண்ணும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இந்த படத்தில் 6 மாதம் ஆடிஷன்றது எனக்கு புரியல. இல்லை போனோடனே டெஸ்ட் ஷூட் ஒரு கேமராவில் எடுப்பாங்க, ஏப்பா நீ சரியில்லைப்பா அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அடுத்துல. அது என்ன சார் 6 மாதம் ஆடிஷன்? எனக்கே வந்து கொஞ்சம் இத்தனை தடவை டெஸ்ட் ஷூட்டுங்கிறாங்க, ட்ரெய்லர் ஷூட்டுங்கிறாங்க, இது இருக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். இது அது வந்து உங்களுக்கு பிபிஐ ரைஸ் பண்ணும் இல்லையா, ப்ராஜெக்ட் இருக்குமா இல்லையா இப்படி ஒரு மனநிலை. ஆனால் ஃபஸ்ட்டு 3 தடவை போகும்போது இல்லை அப்படிங்கிற மனநிலையோட தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், பெரிய டெக்னீஷியனோட ரஹ்மான் சார் அப்படி பெரிய செட்டப்பில் பண்ணிவிட்டு சரி எப்படி நம்ம அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு பெரிய பட்ஜெட்டில் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது கடைசி நேரத்தில் எப்போவுமே அது கிளைமேக்ஸ் மேலே சில படம் நடக்கும், எல்லாம் நம்ம ஆடிஷன் பண்ணி வச்சுருப்போம், டக்குன்னு ஒரு பெரிய ஹீரோ கடைசியில் வந்து அந்த மாதிரி. ஆனால் 3 ஆடிஷனுக்கு மேலே தான் தெரிஞ்சது அவருக்கு அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் தேடிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. அது பண்ணது தான். ஏன்னா அவங்ககிட்ட வேலை வாங்குவாங்களா, இது இந்த மாதிரி பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் இதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது. சார் பெரிய கேரக்டராக இருக்கும் போல இருக்குது. டீட்டெயில் தெரியாது அந்த நேரத்தில். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது. அந்த ஆடிஷனில் வந்து இப்போ 6 மாதம் கழிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த 3 மாதம் அடுத்த பிபி ஆயிடுச்சு. இருக்கீங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுலேயே போயிட்டு இருந்தது. ஸோ அட்லாஸ்ட் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஸோ அந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது, நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் சார், சூர்யா சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை வச்சு இயக்கிட்டு அடுத்ததான் ஆரி போன்ற ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு? இல்லை, காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்டுக்கு எது தேவையோ அதுதான். ஸ்கிரிப்ட் தான் ஒரு ஹீரோவை டிசைட் பண்ணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு சூர்யா தான் கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து ஆரி கரெக்டாக இருந்துடுறது தான். ஓகே. அப்புறம் என்ன டெல்லி தாபா ஓனர் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு 4 தோசை, ஒரு 1 சைடு ஆம்லேட்டு, கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டு. சார் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சாப்பிட்றீங்க? யார் நான் அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க அந்த டைலாக சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டைலாக் அந்த சொல்லுவீங்களா? ஆர்டர் எடுப்பீங்களா வரவங்க எல்லாத்துக்கும் ப்ளீஸ்? என்ன சாப்பிட்றீங்க? மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை அப்படியே போயிட்டு இருக்கோங்க. அது பையன் எப்படி இருந்துச்சு? நம்ம கிருஷ்ணா சார் கூப்பிட்டோன்னே நீங்கள் அப்படியே ஒரு பூமிகா மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், இல்லை ஜோதிகா மாதிரியான ஒரு கேரக்டர் எதிர்பார்த்து போனீங்களா? இல்லை, ஒன்றுமே எதிர்பார்க்காம தான் போனேன். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சார் படம் எடுக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஆடிஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். வந்து பிகாஸ் ஜில்லுன்னு இருக்காதுன்னு படம் பார்த்துருக்கேன். படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் தான் தெரியும். வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணேன்.
முடிச்சு போனோடனே ஓகே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்னதாங்க கசக்கி புழிஞ்சு எடுத்து நீ இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்தோடனே ஒரு ஃபோட்டோ ஷூட், நீங்கள் ப்ராஜெக்டில் ஓகே அப்படின்னு போயிட்டாரு சார் வந்து. அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா யூஸ்வலா ஆடிஷன் சொல்லும்போது நமக்கு தெரியும் நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா டயலாக் பேச சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே சொல்லுங்க, போட்டோ ஷூட் முடிச்சோடனே ஓகே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க உள்ள வரும்போதே தமிழ் இந்த அளவுக்கு நீங்க பேசுனீங்களா? பரவாயில்ல, ஒரு அளவுக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ இங்க வந்து தான் ஓரளவுக்கு நல்லா கத்துக்கிட்டீங்க? இல்ல பிறந்தது ட்ரிச்சியில, ஓகே, ஸ்கூலிங் கொஞ்சம் இங்க தான் பண்ணிருக்கேன். சோ என்னால அதனால தமிழ் நல்லா பேச தெரிஞ்சது காரணம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட்டா? இல்ல லாங்குவேஜ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எப்பவுமே ப்ராப்ளம்ல இல்ல, நினைச்சது ஓகே அந்த மாதிரி இருந்தாங்க, அதனால சரி. ஓகே ஃபைன். ஓகே, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் நான் சென்னையில இருந்து நாகராஜன் பேசுறேன் சார். நாகராஜன் சார், நெடுஞ்சாலை பார்த்தாச்சா? பார்த்தோம் சார், நேற்று நைட் தான் பார்த்தோம் சார். படம் பிடிச்சிருக்குங்களா? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு நெடுஞ்சாலையில? நெடுஞ்சாலையில வந்துட்டு ஓரளா அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம டாக்டர் சார் வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு செல்லுனூர் காதலுக்கு அப்புறம் மறுபடியும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சூப்பரா அருமையா 80s உள்ளதெல்லாம் நல்லா நல்லா காமிச்சிருக்காரு கிருஷ்ணா சார். சூப்பர், பக்கத்துல தான் இருக்காரு. தேங்க்யூ. கிருஷ்ணா சார் வணக்கம், சொல்லுங்க நாகராஜன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஓ தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த நைட் எஃபெக்ட்லயே நீங்க படம் எடுத்திருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமா அந்த தியேட்டர் ஸ்கிரீன் எங்களுக்கு அதோட எஃபெக்ட்லாம் நல்லா தெரிஞ்சது சார். ஓ ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. ஆரி சார் நல்லா நடிச்சிருந்தாரு. ஓகே. சத்யா சார் மியூசிக் வந்துட்டு தார் மாதிரி பட்டாசா இருந்துச்சு. அதுவும் அந்த தாமிரபரணி பாட்டு, அது இசைகளை எப்படா போடுவோம்னு உட்கார்ந்து பாத்துட்டே இருக்கிறது. அது இல்லாம ஹீரோயின் மேடம் சிவாதா நாயர் மேடம். சொல்லுங்க சார். அவங்கள எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க தான் ரொம்ப இஷ்டம். அதுவும் இல்லாம அந்த தாமிரபரணி பாட்டுல வந்துட்டு அந்த ஸ்பெஷலா அந்த ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஸ்டைலு, அது பட்டாசு. அந்த சீன்ஸ்லாம் விசில் வச்ச படம் தார்மா சார். ஆனா ஓவராலா கிருஷ்ணா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நாகராஜ். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி லேட்டா இருந்தாலும் சரி, நல்ல இந்த மாதிரி சூப்பர் படமா கொடுங்க. எனக்கு அந்த கோட் சீன்ல அந்த இவன் யாரோ பாட்டு வர்றப்பெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம சீன் அதெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் நீங்க வந்து இன்னும் 100 படங்கள் மேல போனாலுமே வந்து உங்களோட முதல் படம் வாய்ப்பு கொடுத்தவர் நம்ம கிருஷ்ணா சார் தான். கண்டிப்பா. இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து அவரோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஜில்லுனூர் காதல்ல அந்த மாதிரி ஒரு சாங்ஸு இன்னும் கூட நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ என்னை கமிட் பண்ணும்போதே, ஏன் இப்படி மைக் நான் கமிட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எப்படி அவர் பண்ணிவிட்டு என்ன எப்படி சூஸ் பண்ணார் அப்படின்னு. ஸோ இந்த படம் வரும்போது ஃபுல் இது என்னென்னா, அவர் எப்படியும் நல்லா எடுப்பார்றது தெரியும், நான் எப்படி நல்லா பண்ணுறதுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் வச்சுருந்தேன். பட் மேக்ஸிமம் எனக்கு நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பாரு. சாங் வந்து 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒரு ஆடிஷனுக்கே வந்து 6 மாதம் எடுத்திருக்காரு. சாங் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்? இல்லை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி. ஓகே, டக்குன்னு செட் ஆயிடுச்சு. நல்லா கெமிஸ்ட்ரி லெவல் நல்லா போயிட்டு இருக்குல்ல. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தண்டப்படி பேசுறேன் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? சென்னை. நெடுஞ்சாலை பார்த்தாச்சுங்களா? பார்த்துட்டேன் சார். படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கு. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? டைரக்டரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கா இல்ல வந்து ஆரியோட? ஹீரோ சார் நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோ சார், சரி ஓகே. பக்கத்துல இருக்காரு, பேசுங்க. ஹலோ சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் உங்க ஆக்டிங் தாறுமாறு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா நானும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் சினிமாக்காக. உங்களோட ஆக்டிங் பார்த்தேன் நானு. இனிமேட்டு இது மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதணும்ட்டு அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார். அந்த நைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். டைரக்டர் கிட்ட பேசலாமா சார்? தாராளமா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். சில்லுன்ற காதல் கதையும் பார்த்திருக்கேன், இதுவும் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்னா நல்லா பண்ணணும் சார் நீங்க. நான் ஆக்சுவலா நெடுஞ்சாலைன்றது அந்த இசையருவில அந்த சாங் போட்டுட்டு இருப்பாங்க தெரியுங்களா? ஆமா, அந்த சாங்கை பார்த்து தான் சார் படத்துக்கே போனேன். உண்மையா சொல்ல போனா அந்த சாங்கை நல்லா பிக்சரைசேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்குக்காக தான் நான் அந்த படம் போனேன். ஏன்னா புது ஹீரோ புது ஹீரோயின் அவங்க. ஓகேங்களா? அந்த சாங் பார்த்தா ஓகே படம் நல்லா இருக்கும். அந்த இதுலயே தெரிஞ்சிச்சுல சார், அந்த சாங்லயே வந்து படம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சாங்குக்காக தான் நான் போனேன் உண்மையா சொல்ல போனா. ஆனா படம் போனோடனே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அந்த கிளைமேக்ஸ் சீன் மட்டும் கொஞ்சம் நல்லா மாத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சேர்த்து வச்சிருந்தீங்க நல்லா இருந்திருக்கும் சார். இல்ல அது வந்து கருத்துக்கள் எப்பவுமே கொஞ்சம் மாறுபடுறது தான். இது உங்களோட ஒப்பீனியன்.
இருந்தாலும் அது பாதிக்கப்பட்டதுனால தான் இது பேசுறீங்க. ஓகே, எனிவே அது ஒன் ஆஃப் த சக்சஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த முருகன் இட்லி ஷாப் சொன்னீங்க தெரியுங்களா சார், அது உண்மையா சார்? அது இல்ல, நீங்க பண்ணாது இதெல்லாம் ராயல்டி மேட்டர்ல அதனாலதான் ஸ்ரீ முருகன் இட்லின்னு சேர்த்திருப்பேன் அதுல. ஓ அதான் அது பார்த்தேன் சார். முருகன் இட்லியோட ஸ்ரீ முருகன் இட்லி சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் நினைச்சேன் ஓகே அவங்களோட முருகன் இட்லியோட இருக்கும்னு நினைச்சிருக்கேன் சார். இல்ல இட்லி கடைக்காரங்க தான் பக்கத்துலயே இருக்காங்க, நீங்களே கேட்டுருங்களேன். மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. மேடம் அந்த நீங்க டைலாக் அப்படியே சொல்லுவீங்களா மேடம்? சிக்கன் மசாலா ஏதோ சொல்லுவீங்களா மேடம்? அது ஒரே வாட்டி சொல்ல முடியுமா மேடம்? ஐயோ, ஓகேங்க, இதை சொல்றேன். ஹலோ. சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, ஆம்லேட், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, மட்டன் சுக்கா. போதுமா சார்? அப்படிங்களா மேடம்? ஓகே மேடம். ஓகே, நல்லா பண்றீங்க மேடம். சினிமா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னும் நீங்க நல்லா அப்கமிங் நயன்தாரா மாதிரி இருக்கு உங்க ஃபேஸ். வாவ், நயன்தாரா மாதிரி நல்லா பண்ணணும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரே விஷயம், இவர் ஆல்ரெடி 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு சார், அது மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா புது ஹீரோன்னு அவர் சொன்னார் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ஒரு படம் வந்து ஒருத்தங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அடையாளத்தை ஒரு படம் கொடுக்குதோ, அவர் என்னுடைய ஒர்க் இந்த படம் தான் பார்த்துருப்பாரு. அப்போ இதுதான் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்த முதல் படம் அப்படிதான். ஸோ எப்பவுமே ஒரு ஒர்க்கு நம்ம பார்க்காத போது அவங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து சொன்ன விஷயமும் அதுதான். ஹரி நேற்று இவரு சொன்னார், நம்ம செலின் சார் கேமராமேன், அவரும் அதை சொன்னார். என் ஃபஸ்ட்டு படத்துடைய கேமராமேன் அவர் தான், ரெட்டச்சிலி படத்துக்கு. அவர் என்னோட எல்லா படங்களும் பார்த்துருக்காரு. பட் ஒரு ஆக்டராக ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, ஒரு நடிகனை ஒரு மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது ஒரு படமும் அந்த கதாபாத்திரமும் அந்த டைரக்டரும் தான். அந்த வகையில் கிருஷ்ணா உன்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண 2 படங்கள் பண்ணியிருக்கோம். பட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு முதல் படமாக உனக்கு இது அமைஞ்சிருக்கிறது வந்து கிருஷ்ணா சார் உனக்கு பெரிய லைஃப்பில் ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில் எனக்கு அது பெரிய கிரெடிட் தான் வந்து. சூப்பர் சார். தொடர்ந்து பேசுக்கு ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அக்பர் பாஷா ஃப்ரம் உடுமல்பேட். எங்கிருந்து பேசுறீங்க? உடுமலைப்பேட்டை. ஓகே, நெடுஞ்சாலை பார்த்தாச்சுங்களா? பார்த்தாச்சுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? ஓகே, ஆக்டிங், போட்டோகிராஃபி அண்ட் ஸ்பெஷலி டைரக்ஷன். சூப்பர். டைரக்டர் பக்கத்துல இருக்காரு, பேசுங்க. டைரக்டருக்கு என்ன நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உடுமல்பேட்ல குறிச்சிக்கோட்டை ஆர்விஜி ஹாஸ்டல். ஆமா, அங்க படிச்சுக்கல. உங்க கிளாஸ்மேட் தான் நான். உங்க பேரு? அக்பர் பாஷா. அக்பர், எப்படி இருக்கேன்? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. ரியலி ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். டிவில பார்த்ததும் பயங்கர இதாயிடுச்சு. சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் படத்துக்கும் சில்லின் ஒரு காதலுக்கு இதுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கு. ஏதாவது டிஃபரெண்டா டச் பண்ணும் இல்லையா, ஒரு ஜானர் ஒரே மாதிரி எடுத்து போர் அடிக்கும். எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்ல அப்படியே நின்னு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட பேசி ஒரு 20 வருஷம் இருக்குமா? நிறைய வருஷம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் இப்பதான் கேக்குறேன். தேடி பிரிந்த நண்பர்களை நாங்க சேர்த்து வச்சுட்டோம். கிருஷ்ணா, என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் ஆஃப்லைன்ல கொடுத்துருங்க. ஆஃப்லைன்ல சொல்லிரு, நான் எடுத்துக்கிறேன் அது. ஓகே, என்னோட ஸ்கூல்மேட், வி ஸ்டடிட் 9th standard 11th standard together actually. ஓகே. சூப்பர் சார். உண்மையாலுமே அவர் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு ஒரு காதலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சம்மந்தமே இல்லை. எப்படி சார் அதனோட பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி இந்த படம் சாத்தியமாச்சு? அதாவது எந்த கதை பண்ணுறோமோ அதுக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சுக்கணும். அதுக்கான அதாவது நான் அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது. கதை தான் எல்லாமே. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து 100% நம்ம டெடிகேட்டடாக பண்ணணும். ஸோ ஒரே மாதிரி ஜானர் டச் பண்ணால் படம் பார்க்குறதுக்கே நமக்கு போர் அடிக்குது. படம் எடுக்கிறதுக்கு அப்போ எவ்வளோ போர் அடிக்கும் ஒரே மாதிரி எடுத்தா? இல்லை, நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். முதல் பட இயக்குனர் ஒரு படம் கொடுத்துட்டாருன்னா அவரோட அடுத்தடுத்த படங்கள் அதனுடைய டச் வந்து அப்படியே லைட்டாக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, முன்னாடி படத்துடைய பாதிப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல நான் கிளியராக இருக்கேன். ஓகே, ஃபைன். அது நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஓப்பனிங் அந்த ஒரு 5 minutes உண்மையாக அந்த 5 நிமிஷத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து படம் வந்து உண்மையாக நிறைய விஷயம் இழந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அந்த 5 minutes நீங்கள் அந்த ஓடி போய் அந்த திருடுறது, அது எப்படி சார் வெறுங்காலோட எப்படி? ஐயோ, நினச்சி கூட எங்களால் பார்க்க முடியல. 2.5 வருஷம் ஃபுல்லாக வெறுங்காலோட தான் பழகிடுச்சு. அது என்னென்னா நைட் எஃபெக்டில் இருக்கனால எங்கே காடு மழை எங்கே என்னன்னே தெரியாது. வந்து எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம். வந்து பட் இன்றைக்கி அதை ஸ்க்ரீனில் அதை பார்த்துட்டு எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கு அப்படின்னா
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாருமே அதான் சொன்னோம், சார் சொன்ன மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு பார்த்தவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் நமக்கே அதனுடைய ஒர்த்து என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம வேலை செய்யும்போது தெரியாது. அது இப்போ நீங்களும் படம் பார்த்துட்டு சொன்னீங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து படம் பார்த்துட்டு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சீன் ரொம்ப ஹைலைட்டாக சொன்னாங்க. அதை மிஸ் பண்ணிட்டா ஒரு பெரிய, அதை பற்றி பத்திரிக்கையில் கூட ரொம்ப இன்டர்நெட்டில் எல்லாருமே சொன்ன விஷயம் தான். the first 25 minutes of the film it was world class அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஸ்டாண்டர்டாக, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஒரு ராபரி சீக்வன்சஸ்ங்கிறத இவ்வளோ தமிழ் படத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் யாரும் பார்த்ததில்ல. அதை டைரக்டர் கிழிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் நான் இந்த ஷோ மூலிமா கேட்டுக்கிற ஒரு விஷயம்னா, நீங்கள் சில படங்களுக்கு லேட்டாக போகும், பட் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டீங்கன்னா இந்த கதை அப்படி ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏன்னா சில படங்கள் மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கதை ஆரம்பிக்கிறீங்களே, அந்த ஃபஸ்ட்டு கதை டைட்டில் இந்த படம் வந்துடும். சில பேர் நினச்சி டைட்டில் போட்டதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிப்பாங்க, பட் எடுத்ததுலேயே 5 மினிட்ஸ்லேயே நம்ம கதை ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த 5 மினிட்ஸை மிஸ் பண்ணிடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஸோ அது உங்களை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தை அது உட்கார வச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சீன் பார்த்ததுக்கப்புறம். ஓகே, சூப்பர். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சத்யா சாரோட மியூசிக்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் நெடுஞ்சாலை படத்துலேருந்து நம்ம சத்யா அவர்கள் இசையில் வந்துக்கிட்டே இருக்குது, பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி நெடுஞ்சாலை ஸ்பெஷல் அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க திரைப்படமான நெடுஞ்சாலை திரைப்படத்தோட டீம் தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், இவங்க ரெடியாக இருக்காங்க பதில் சொல்கிறதுக்கு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சரண்யா பேசுறேன். எங்கேருந்துமா பேசுறீங்க? சென்னை. சரி, தயவு செய்து உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஷூர், 1 செகண்ட். படம் பார்த்துட்டீங்களா? ஹலோ ஹலோ, ப்ரோக்ராம் 1 மணி நேரம் தான் மேடம். ஓகேவா? சரி, ஓகே. படம் பார்த்துட்டீங்களா? நான் 4 times பார்த்தேன் ஆக்சுவலி. 4 times? ஏங்க ரிலீஸ் ஆகி 2 நாள் தாங்க ஆகுது, 4 டைம் பார்த்துட்டீங்களா? ஆமா. சூப்பர். என்ன பிடிச்சிருக்கு? 4 டைம் பார்த்துட்டீங்களா? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்துல? எனக்கு மூவில ஒரு டிஃபரண்ட் ஸ்கிரிப்ட், ஓகே, தென் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தென் சினிமாட்டோகிராஃபி, ஓகே, தென் எனக்கு சுவேதா அவங்க ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. Thank you so much. டைரக்டர் சார் உங்கள்ட்ட பேசலாமா? தாராளமா. வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சரண்யா. ஆக்சுவலி எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப ஐம் a big fan of yours. Okay. And first movie நெடுஞ்சாலை. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூவிலேயே நான் சில்லுன்னு ஒரு காதலே I was so impressed. And உங்க நெக்ஸ்ட் மூவி எப்போ வருதுன்னு I was very much waiting. Okay. அந்த நெடுஞ்சாலையில நீங்க ரொம்ப நல்ல செம்ம ஸ்கிரிப்ட் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஜானர்ல எடுத்திருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க் யூ. இன்னமும் நிறைய வாட்டி பார்க்கணும் போலயே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போறோம். தேங்க் யூ. ஓகே, ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஷூர். ஹீரோ ஆரி அவங்கள்ட்ட பேசலாமா? சொல்லுங்க. ஹலோ ஆரி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப அழகா உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிஸ்லயும் இங்கேயும் டிஃப்ரெண்டா, டோட்டலி டிஃப்ரெண்ட் கெட்டப். அண்ட் ஆக்சுவலி முன்னாடி விட எனக்கு இந்த கெட்டப்ல தான் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல கேரக்டரைசேஷன் சூப்பர். உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா அவ்வளோ அழகா அவுட்கம் பண்ணி சான்ஸே இல்லை. அண்ட் ஈவன் டயலாக்ஸ் கூட ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். அண்ட் சிவேதா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் மூவில இவ்ளோ அழகா அவுட்கம் சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ஆக்டிங் ஆக்சுவலி. Thank you so much. நிறைய இடத்துல அதுவும் லாஸ்ட் சீன்ல அவங்க அழுதது சம்திங். கதையை சொல்ல வேண்டாம், கதையை சொல்லாம இன்னும் நிறைய பேர் படம் பார்க்கலீங்க, நீங்க கதை சொல்லாம சொல்லுங்க. ஹலோ. அண்ட் ஹலோ, சத்யா சார்ட்ட பேச முடியுமா? சொல்லுங்க சார். ஹலோ, ஹாய் சார். மியூசிக் ஃபேண்டாஸ்டிக், பிஜிஎம் சான்ஸே இல்ல. Thank you so சூப்பரா much. இருக்கு. என்ன சொல்லுங்க சார், I was so excited and அதுதானதான் எல்லாரும் வியூவர்ஷிப்பும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. So all the very best to your team sir. Thanks very much. தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
சார் வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சிவராமகிருஷ்ணன் பேசுறேன் சார், சென்னையில இருந்து. நெடுஞ்சாலை பார்த்தாச்சுங்களா? சார் நெடுஞ்சாலை இன்னைக்கு ஈவினிங் தான் சார் போறோம். டிக்கெட்டே கிடைக்கல சார். டிக்கெட் கிடைக்கவில்லை. அவுட்ஃபுல் சார். நேற்றுக்கு போயிட்டு 3 வாட்டி ஏமாந்துட்டு வந்துட்டேன். ஓ மை காட். இதே பிரச்சனை. டிக்கெட் ஃபுல்லு சாப்பிட்டாங்க. இத்தனைக்கு நானும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கூட கேட்டு பார்த்துட்டா கிடையாது சார், நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்கன்னு வரட்டி விட்டுட்டாங்க. ஓகே ஆமா சார். அவ்வளோ எல்லா இதோட ஹிட் ஆயிடுச்சு சார். சாங்ஸ் கேட்டதுல இருந்து ஒரு நாளைக்கு நான் பாத்தீங்கன்னா இது ஆடுக்காக வர்றதுக்காகவே உட்காந்துருப்பேன் சார். காலையில இந்த வேலையை போட்டுட்டு பிஜிஎத்துக்காக, சத்யா சாரோட பிஜிஎத்துக்காக உட்காந்துருப்பேன். என் பையன் ஸ்கூலுக்கே டிலே ஆகி போவான். இதனால டியூஷன் கட் பண்ணிட்டு கூட உட்காந்துப்போம். அந்த அளவுக்கு மியூசிக் சூப்பரா வந்திருக்கு சார். சத்யா சாரோட பேச முடியும் சார்? பேசுங்க. சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது என்ன சொல்றது, அடி வயத்தை கலக்குற மாதிரி சூப்பரா அப்படியே ஒரு மியூசிக்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்க டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். நெடுஞ்சாலை வந்து என்ன சொல்றது, நெடுஞ்சாலை எப்படி ஒரு ஹைவே ரன் ஓடிக்கிட்டே இருக்குமோ கண்டிப்பா அந்த மாதிரி இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் சார். சொல்லுங்க. சிவராமகிருஷ்ணன் பேசுறேன். யாருங்க? சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் என்னோட ஃப்ரெண்டு. ஓ சொல்லுங்க. சார் சூப்பர் சார், கலக்கிட்டீங்க சார் ஆஸ் யூசுவல். ஓகே சார். இன்ஃபேக்ட் நான் நெடுஞ்சாலை ஆடியோ லான்ச்சுக்கு நான் வாசல் நின்னேன், வழியே கிடைக்கல. ஓகே. கிருஷ்ணா சாரோட 2 வார்த்தை பேசணும் சார். சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். போட்டோல தான் பாத்திருக்கேன். ஓகே. உங்களோட சில்லன்னு ஒரு காதல் பாத்திருக்கேன் நானு. ஓகே. இன்ஃபேக்ட் என்னோட காலர் ஐடியில அதுதான் சார் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல அந்த டோன் தான் எங்க வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். உங்களோட ரசிகன் நானு. ஓகே. உங்க ஆடியோ லான்ச்சுக்கு வாசல்ல இடமே கிடைக்கல சார், கமலா தியேட்டர் வாசல்ல. உங்களுக்கு வாசல்ல தான் கிடைக்கல, எங்களுக்கு அந்த தெருவுலயே வர வேணாண்டாங்க. என்ன சார்? உங்களுக்காக வாசல்ல தான் சார் விடல, எங்களுக்கு அந்த தெருவுலயே வர வேணாண்டாங்க. என்ட்ரன்ஸ்ல நான் இத்தனைக்கும் ஒரு பத்திரிகை எடிட்டர் தான் சார். இத்தனைக்கும் எனக்கு வாசல்ல கூட இடம் கிடைக்கல உள்ள. ஓகே. அவ்வளவு சூப்பரா இருந்தது சார் ஆடியோ லான்ச். சூப்பர். பாருங்க படம் பாருங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஓகே. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ சார். வணக்கம். யார் பேசுறீங்க? சுரேஷ். எங்க இருந்து பேசுறீங்க சுரேஷ்? கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே. நெடுஞ்சாலை பார்த்தாச்சுங்களா? பார்த்தாச்சுங்க. எப்படி இருக்காங்க தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம்? படம் சூப்பர். அடிச்சு பொழிச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு நெடுஞ்சாலையில? பிக்சரேஷன் சூப்பரா இருக்கு. டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்கு. அப்புறம் அந்த டைரக்டரோட பேச முடியுங்களா? தாராளமா பேசுங்க. வணக்கம். சொல்லுங்க. ஹலோ சார். ஜில்லனு ஒரு காதல் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஓ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களோட டைரக்ஷன். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இன்னி எப்போ படம் வரும் உங்களோடது? அடுத்த படம் மேல ஸ்டார்ட் பண்றோம். அப்படிங்களா? உங்களோட படம் நிறைய பார்க்கணும்னு விரும்புறோம். ஓகே. உங்களுக்கு நெடுஞ்சாலையில பிடிச்ச விஷயம் என்ன? நெடுஞ்சாலையில நிறைய பிடிச்சிருக்கு. அதுல ஓகே. ஏதாவது ஹைலைட் பண்ண முடியுமா ஒண்ணு? அது அந்த திருடர் இந்த லாரியில இது பண்ணுவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி காட்சியெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. அவ்வளவு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த படத்துல. தேங்க்யூ. கஷ்டம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்ச விஷயங்கள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், இஷ்டப்பட்டு தான் செய்ய முடியும். எல்லாருமே இஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நாங்க இந்த ஷூட்டிங் வந்து வாளையார்ல பாத்துருக்கோம். ஓ அப்படியா? ஓகே. எல்லாம் பாத்துருக்கேன். அங்க பாலக்காடு போகும்போது வந்து அங்க வந்து பார்த்தேன். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் பிரதர், யார் பேசுறீங்க? My name is E. Leo Clinton from Trichy. சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன்லி இங்கிலீஷ்ல தான் அவர் பேச போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், டெல் மீ சார். இல்ல இல்ல தமிழ் தான். ஓகே, நான் பயந்துட்டேன் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. வந்து நெடுஞ்சாலையில பார்த்தேன். ஓகே. நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. தியேட்டர் ஆக்சுவலி நாங்க வந்து ஈவினிங் ஷோ போனோம். பார்த்தா இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்ததுனால நைட் ஷோவும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டோம். அடுத்த டிக்கெட் எடுத்துட்டு 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா 10 மணி ஷோ காலைல போட்டுருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம்ல சார்? அதையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஈவினிங் ஷோ மறுபடியும் புக் பண்ணிருக்கேன் போறதுக்கு, நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரிச்சில. சூப்பர். என்ன பிடிச்சிருந்துச்சு அடுத்தடுத்து படம் கண்டினியூஸா பாக்குறதுக்கு?
எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜில்லுன்னு ஒரு காதல், டைரக்டர் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜில்லுன்னு ஒரு காதல் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். அந்த உன் கூட 100 வருஷம் வாழணுங்கிற அந்த டைலாக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 months ரிங்டோன் வச்சிருந்தேன் நானு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நானு அந்த ஃபிலிம்க்கு. ஸோ சாரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தது இந்த படம். ஓகே, அவர் பக்கத்துல தான் இருக்காரு, நீங்களே உங்களோட இதை சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே, வணக்கம், நான் கிருஷ்ணா பேசுறேன். ஹலோ சார், மை நேம் இஸ் லியோ கிளின்டன். நான் இங்க ட்ரிச்சில இருந்து கால் பண்றேன் சார். யா சொல்லுங்க சார். உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜில்லுன்னு ஒரு காதல எப்படி சொல்றது, அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனேன் சார் அந்த படம் பார்த்துட்டு. ஓகே, தேங்க் யூ. அப்படி சூர்யாவோட ஆக்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட செகண்ட் ஃபிலிம்காக ரொம்ப வெயிட்டிங். ஸோ இந்த நெடுஞ்சாலை செம்மையா இருந்துச்சு சார். என்னால சான்ஸே இல்லை சொல்றதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கிராமத்து சப்ஜெக்ட எடுத்து சூப்பரா இருந்துச்சு. என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளவுதான். ஹலோ. அப்புறம் சார் ஹீரோயின் பேசலாமா? ஹீரோயின்டியா? சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார். பேசுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, இப்படி நடிச்சிருந்தீங்க. அது பாராட்டணும்னா கிருஷ்ணா சார் பாராட்டுங்க. அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே பண்ணேன், அவ்வளவுதாங்க. சான்ஸ் இல்லைங்க. நான் அந்த சீன் கிளைமேக்ஸ்ல எல்லாம் அப்படியே அழுதுட்டோம் நானும் என் ஃப்ரெண்டோ. அந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தென் அப்புறம் உங்க நெக்ஸ்ட் மூவி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு லேடி கலர் நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் ஒன்று பார்த்துலாம்னு நினைக்கிறேன். நெடுஞ்சாலை படத்துல இருந்து இன்னொரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி நெடுஞ்சாலை ஸ்பெஷல். சார், ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கதைகள் இருக்காங்க. அதனோட அந்த மேக்கிங்லாம் அந்த சாங்ல உள்ள அந்த விஷுவலாக வந்து நாங்கள் நிறைய பார்த்தோம். இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இவரோட மேனரிசமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எங்கேயோ இருந்து கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, இந்த படத்தில் பொதுவாக ஒரு ரியலில் நிறையா கேரக்டர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கதைன்றது வந்து ரூம்குள்ளே யோசித்து எழுதுனா அது அவ்வளோ நல்லா இருக்காது. பிகாஸ் இட் ஒன்ட் பி ரியலிஸ்டிக் ஒன். அதனால் நம்ம ஸ்க்ரீன் பிளே உட்காந்து எழுதிக்கலாம். பட் இன்ஸ்டன்ஸ் கதைன்றது எங்கேயாவது நம்ம படித்தது, கேட்டது, இல்லை பார்த்தது, அது இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல இருந்தால் எடுத்தேன் நான். அதான் சார், அதை தான் நாங்கள் கேட்குறோம். யாரோட மேனரிசம் அவர் வந்து, அதை தான் நாங்கள் கேட்குறோம். எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க, யாரோட மேனரிசம் அவர் அந்த கையை ஓப்பன் பண்ணுற விஷயமெல்லாம்? தாமிரபரணி ஓப்பனிங் வந்து சத்யா பியூட்டிஃபுல்லாக ஒரு மியூசிக் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஷார்ட் அதாவது காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டுங்கும் போது அது கொஞ்சம் ஸ்பெக்டாகுலராக இருக்கணும் அப்படின்ற ஐடியா மட்டும் மைண்டில் இருந்தது. பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரில. ஸோ ஒரு 45 minutes உள்ளே நடந்து போகணும். இந்த மதுரையில் வைகை டேம்குள்ளே நடந்து போயிட்டோம். ஸோ கேமராலாம் செட் பண்ணி ஷார்ட்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. பட் ஒரு ஃப்ரேமாக அழகாக இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரேம் எப்போ அழகாகும்னா அதில் உணர்ச்சிகரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான். இல்லைனா வெறும் ஃப்ரேம் என்றைக்குமே அழகாக இருக்காது. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தான் விஷயம். அது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா அந்த முருகன் கேரக்டருக்கு லவ் வந்த உடனே வர இது. ஸோ அவன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையில் அதுலேருந்து ஒரு விரத்திலிருந்து வெளில வந்து முதலாக அவனை வெளில வரான். ஸோ இட்ஸ் அன் அவுட்கம். ஸோ நம்ம அவுட்கம் வரும்போது எல்லாமே ஃப்ரீ ஆகும்போது அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷனில் அவனுக்கு லவ் வரும்போது அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். டக்குன்னு தோணவே இல்லை, ஐடியாவே வரல. அப்புறம் ஷார்ட்டில் கம்போஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்ன தெரியல, ரமன் சார் உள்ளே வந்தார். ரமன் சார் ஏன்டா வராரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ரமன் சார் வந்து எப்போவுமே வந்து அவரோட பப்ளிக் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே முடித்த உடனே முடிக்கும்போது அவர் ஒரு பீக், மியூசிக்லேயே ஒரு பீக் போகும்போது அவர் தன்னை மறந்து அவர் எப்போவுமே எப்படிம்பார். ஸோ எனக்கு டக்குன்னு அந்த விஷுவல் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது நல்லா இருக்குமே, ஏன்னா அவர் தன்னை மறந்து பண்ணும்போது ஒருத்தரோட கை எல்லாம் மேலே தானே போகுது, ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னா ஆரி அப்படி பொசிஷன் கொடுங்க அப்படின்னு. அதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. ஸோ இந்த கிரெடிட் கோஸ் டு ரமன் சார். இதுதான், இந்த வார்த்தையை தான் நாங்கள் இவ்வளோ நேரம் நான் வந்து வர்றதுக்காக. ஓகே ஆரி, சொல்லுங்கள். உங்களோட மேனரிசம், உங்களோட பாடி லாங்குவேஜும் சரி, உங்களோட டோனும் வாய்ஸும் சரி, நிறைய வித்தியாசம் காமிச்சிருக்கீங்களே. ஸோ எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி மெனக்கடல் இதுக்காக? இல்லை, அவர் வந்து ஆக்டரு, டப்பிங் ஆர்டிஸ்ட். நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது, வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியாது. ஸோ இதுக்கான இப்போ ஃபுல் தான் சொன்னேன். ஆடிஷன் 6 மாதம் போனதுக்கப்புறம்
ஒர்க் ஷாப் ஒரு 3 months இருந்தது. ஆல் சாரி, ஜிம்னாஸ்டிக். ஒரு காலர் பேசி நம்ம திரும்ப பேசிக்குவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். யார் பேசுறீங்க? தர்மபுரியிலேருந்து குமார் பேசுறேன் சார். குமார், நெடுஞ்சாலை பார்த்தாச்சுங்களா? பார்த்தாச்சு சார். படம் பிடிச்சிருக்கா சார்? கண்டிப்பா சார், படம் பிடிச்சிருக்கு சார். கண்டிப்பாக, நிச்சயமாக, உண்மையாக பிடிச்சிருக்கு. உண்மையாக பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிச்சது படத்துல? அது என்ன பிடிச்சிருக்குன்னா, என் வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவத்தை ஒண்ணு போட்டிருக்காங்க சார். சூப்பர். என்ன விஷயம் சார், அது தெரிஞ்சுக்கலாமா நாங்க? அதாவது அது என்ன சார், அதான் நான் சம்பவம் பண்ணல. எனக்கு முதல் முறையா பொண்ணு பார்த்து போகும்போது பார்த்துட்டு வரும்போது போயிட்டு எங்க மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ள பயங்கரமான ரவுடி. அவர் லாரியில ஏறினாலும் லாரிக்கு லாரியை தாக்கி மூட்டை இறக்கி ஏறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரிதான் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னேன். ஆனா படத்துல போய் பார்த்தா அதே மாதிரி சம்பவம் இருக்கு. ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப இதாயிடுச்சு சார் எனக்கு. உங்களை நீங்களே ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்க? ஆமா கண்டிப்பா. அது இல்லாம நான் படம் பண்ணிருக்கேன் சார், பழைய ஊருன்னு சொல்லிட்டு வில்லன் ஆக்ட் பண்ணிருக்கேன். சரி சரி சரி. ஓகே சார். அடுத்த படம் சாராம்சம் 2வது படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். எங்க டைரக்டர் இருக்காரு, ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கேட்கலாம் நீங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இதுல எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஜில்லுன்னு ஒரு காதல். அது சிட்டி, அதாவது ரொம்ப வெளிநாடுலாம் கூப்பிட்டு போயிட்டீங்க. ஆனா இதுல சுத்தமா வில்லேஜ் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. எங்க படம் மாதிரி ரொம்ப கிராமத்தையே காட்டியிருக்கீங்க. என்ன சார் இதுக்கு இருக்கும் டிஃபரெண்ட்? உங்க அந்த ஒரு மைண்ட் இதுக்கும் இந்த ஒரு மைண்டுக்கும் சம்மதமே இல்லாம இருக்கு சார். இல்ல, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இது எங்க படம்னுட்டு. சோ உங்க படமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது கொடுத்தது. அப்படிங்களா? கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சார். அவங்க நீங்க எனக்கு தெரியும். ஏன்னா என்ன நடிச்சு வைக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணாரு எங்க டைரக்டர். நீங்க கமர்ஷியலா ஒரு படம் நல்ல லவ் ஸ்டோரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில்லேஜ்ல பண்றதுக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஆனா எனக்கு நான் நடிச்ச அனுபவத்தில் ரொம்ப சூப்பர் சார் படம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிக்கணும், எப்படி உங்களால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சதுன்னு. இல்லை, சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எல்லாத்தையுமே பண்ணி காமிச்சிருவார். நம்ம அதை மேக்ஸிமம் அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணாலே அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிடைச்சது சாங் ஃபுல்லாக அந்த மூமெண்ட் சிக்னேச்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் எப்பெல்லாம் அந்த முருகன் கேரக்டர் பஸ்ட் அவுட் ஆகி அந்த அந்த ஒவ்வொரு லிரிக் அது கரெக்டாக அது தமிழில் வந்து எழுதியிருக்காரு. இவரோட மியூசிக் அநியாயத்துக்கு போட்டு வச்சுட்டு எல்லாரும் அதான் ராஜ்வல் சாராக இருக்கட்டும், அந்த சாங்கில் அந்த மருதாணி அந்த இடம் வரும்போது அந்த கோல்டன் கிராஸ் இருக்கும், உள்ளே யாரையுமே விடலை, டைரக்டர் கூட உள்ள அவர் அந்த கேமராமேன் சாரோட ஃபேவரட் ஃபேஸ் அதெல்லாம் போய் பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுட்டு என்ன உள்ள நடிக்கிறதுக்கு அவர் தயவு செஞ்சு நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு. ஏன்னா கால் பட்ட உள்ள அது எல்லாமே அமைங்கிடும், அந்த கோல்டனோட அந்த கிளார் எல்லாம் போயிடும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் முடிச்சுட்டு ஓகேனா சொல்லுங்கள், ஒரே டெக் நம்ம போவோம், 2வது போய் 2 தடவை மிதிச்சிட்டோம்னா அது அவ்வளோ அழகாக வராது அப்படின்ட்டு. ஸோ அது இன்னும் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே சார் அதுக்கு கூடவே இருந்து பயங்கர ஹெல்ப் பண்ணார், சப்போர்ட்டிவாக. ஏன்னா அது நமக்கு எந்த இடத்துல பண்ணுறோமோ அங்கே பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன பண்ணணும். இந்த ஒரு கிராஃப்டில் பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே போய் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அது புரிஞ்சுட்டு பண்ணுறது கஷ்டம் அது எல்லாத்தையும். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா அது கால்குலேஷன் பண்ணோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஹை ஸ்பீட் ஷாட்டு அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மாதிரி பண்ணணும், கடன்னு பண்ணால் தான். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஸ்லோவாக அதில் இருக்கும், ரொம்ப கஷ்டம் லிப் சிங்க் பண்ணி பண்ணுறது. கொஞ்சம் பயங்கர சிரமப்பட்டேன் அது பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப பேட் பண்ணி பண்ணாது. ஏன்னா அந்த இடத்துல இல்லை, அது எவ்வளோ கஷ்டம் ஒரு நடிகனுக்கு நடிக்கிறதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணிவிட்டு நோபல் மாஸ்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டில். ஓகே சூப்பர். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கேன். என் பேரு குமார்னு சொல்லிட்டு நான் இங்க பாம்பேல இருந்து பேசுறேன். சரி, படம் பாத்துறீங்களா பிரதர்? நான் இதுக்காக ஆக்சுவலி இது என்ன, இப்போ நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பொதுவா இந்த டிவி சேனல்ல சரிங்க, இது இந்த லைனை பிடிக்கிறதே பெரிய வேலை இல்லைங்களா? ஆமா சார், எல்லாம் உங்களை மாதிரி நிறைய பேர் கால் பண்றாங்க இல்லையா? பாம்பேல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு கால் அண்ட் தேங்க் தி டைரக்டர் that we flew down from Bombay, myself and my wife. I had some, I'm a businessman, so நாங்க இதுக்காகவே சென்னை ப்ரோக்ராம் எனக்கு இருந்ததை கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு to watch this movie. In fact we have been following for a long time. இது எப்போ அவங்க ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வருதுன்னு. Anyway, we especially flew down to Chennai
with great difficulties we could get 2 tickets, one from the black, one from the counter. Sorry to say that. Thank you sir. And you know, my wife is such a huge fan of the director. And you know, அந்த ஜில்லன் சொன்ன மாதிரி ஜில்லன் ஒரு காதல் படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு படம் ஏதோ எடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம் டைரக்டர். ஐ திங்க் அதுவும் இப்போ ஷார்ட்லி ரிலீஸ் பண்றாரு என்னமோ தெரியல. அதுவும் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ இந்த படம் வந்தது இது எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க, இந்த மாதிரி ஏன்னா இப்போ பெரிய டைரக்டர்ஸ், பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் பெரிய பட்ஜெட்ல பண்ற படம் ஆப்வியஸ்லி இட் வில் பி அ ஹிட் ஃபார் சம் டைம். அண்ட் இமீடியட்டாவும் அது ஹிட் ஆயிடுதுங்க. ஏன்னா பீப்புள் வாண்ட்ஸ் டு see the familiar faces and directors and music directors. I mean, the small team like Krishna and Ari and music director and other people with the small budget and giving the international standard of quality is something unimaginable. After a long time, is முன்னைய யாரோ சொன்ன மாதிரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு குவாலிட்டி மூவி, especially the introduction of Adi was very beautiful. I mean, this guy is going to have multiple round in the Tamil industry if God willing. And அவர் வந்து மேபி பாம்பேவும் போகலாம், இல்ல ஹாலிவுட்டும் போகலாம், எங்கேயும் நிறைய போறதுக்கு சான்சஸ் இருக்கு. So it's a very very beautiful movie. And again I'm thanking Krishna not to waste like அவர் ஆரி சொன்ன மாதிரி 6 மாசம் ஆடிஷன், 3 மாசம் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அதெல்லாம் இல்லாம I request Krishna to come up with at least one movie in 6 months. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாருன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். Thank you. கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்றேன். I'll try my level best actually. ஆமாங்க, அது கொஞ்சம் பண்ணணும். அண்ட் வேற என்ன, I mean நீங்களும் in the media also really supporting this young and new coming upcoming director and other people in the team. So I really appreciate and I really thankful for that also. Thank you so much. Thanks a lot. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக பேசினார் இல்லையா? ஆமாம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நெடுஞ்சாலை படத்துலேருந்து இன்னொரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு, பார்க்கலாம். பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி நெடுஞ்சாலை ஸ்பெஷல். இப்போது இங்கே நம்ம எல்லாரோட விருப்பத்துக்கு இணங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த ரொமான்டிக்கான ஒரு லவ் சீன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க லைவாக. கரெக்டாக சார்? கரெக்டாக தானே பேசுகிறேன் இது வரைக்கும்? ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் மியூசிக். சார் நீங்கள் ஆக்ஷன் கட்டலாம் சொல்லுங்கள். பரவாயில்ல, இங்கே நீங்கள் தான் டைரக்டர். நான் சட்டத்தை எப்பவுமே கையில் எடுத்துக்க மாட்டேன். ஓகே சார், எந்த சீன்? அதாவது நீங்கள் அந்த மலையில் வந்துட்டு இவர் காவலுக்கு உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன விஷயம், ஒரு குட்டி ரொமான்ஸ் இருக்கும்ல? ஓகே ஓகே ஃபைன். பஸ் அதுக்காக நீங்கள் அந்த சீனோட கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் போகக்கூடாது. இதோட அந்த ஒன்லி டயலாக். ஓகே நல்லா தான் வச்சிருக்க உடம்ப. எங்க இப்ப நான் பண்ண மாதிரி என்ன பண்ண பாப்பா? ராத்திரியான காவ காக்க என்ன போயிடுற, காலையில காலை மடக்கிட்டு தூங்கிடுற. அதான் நானே வந்து லவ் பண்ணான்னு நினைச்சேன். பண்ணிட்டு போ. എന്തോന്ന് വേഗം ലവ് ചെയ്തിട്ട് പോവാനാ? അത് ശരി. லவ்னா எப்படி பண்ணணும் தெரியுமா? சும்மா கமலஹாசன் மாதிரி பண்ணும். ஓ மை காட், இது சூப்பருங்க சூப்பருங்க. பாருங்க, அவங்க சொன்னல கவுண்டர் எனக்கு அப்படியே அவன் நடிச்சு பார்த்தா கவுண்டரே வரல. அதான் அடுத்த டைலாக் அது வந்துடும், அது அவரே பண்ணிட்டு போறது. இல்ல தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எல்லா டைலாக்ஸும் சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படி இருந்தது ட்ரைனிங். எல்லாரும் விழுந்து விழுந்து படிப்பாங்கன்னு சொன்னாங்க, நானும் விழுந்து விழுந்து நடிச்சிருக்கேன். நிறைய விபத்துக்களை படங்கள். அதான் இந்த எம்ஐடி நம்மளாம் படத்துல தான் நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் ஃபைட்டர்ஸோட. அவங்க எம்ஐடியோட தான் சண்டை போடுவாங்க எப்பவுமே, ஆக்ஷன்லாம் அவங்களுக்கு. சார் இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்து இன்னொரு பில்லர்னு கூட சொல்லலாம். இப்போ பயங்கர அவங்க படத்தை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஒரு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு, அது கூட சொல்லலாம். ஸோ அவர் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார்? உதய் சார் வந்து டாக்டர் ராஜேஷ் மூலமாக தான் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். உதய் சார் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் அவருக்கு படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ ஐ கால்டு வித் கான்ஃபரன்ஸ். உதய் சார் வந்தார்.
உண்மையிலுமே நான் படம் எடுக்கும்போது அவ்வளோ டென்ஷனாக இல்லை, அவர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ரசிகன் அவர். இப்போ வந்து அவர் பிடிக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் a கிரேட் அட்வான்டேஜ், அவர் பிடிக்கலன்னு சொன்னால் அது பேக் ஃபயரும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஸ்டான டே தான் அன்றைக்கி. வெளில வந்துட்டு எதுவும் ஆன்சர் பண்ணல, அவர் சிரிச்சிட்டு போயிட்டார். அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் ட்விட்டரில் போய் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணார், நெடுஞ்சாலை ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆச்சு. அதுக்கப்புறம் உதய் சார் வந்து இந்த படத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு 2 வருஷ காலமாக நான் வந்து என் தோளில் இந்த படத்தை ரொம்ப பாரமாக சுமந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அது ரிலீஸிங் வந்து இஸ் நாட் அன் ஈஸி திங். அவர் எப்போ அவர் ஷோல்டரில் போச்சோ நான் அன்னையிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி, இது மிகப்பெரிய லைம் லைட் வந்ததுக்கான காரணம் அவர் தான். சூப்பர் சார். நீங்கள் வந்து ஆக்ஷன் கட்லாம் சொல்லிட்டீங்க, இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடாமல் போனால் நம்ம ஷோ எப்படி கலக்கட்டும்? ஸ்டார்ட் மியூசிக் சார், ஸ்டார்ட் மியூசிக். தாமரபரணியில் நீந்தி வந்த ஆலம் பூவிலையே, தாவணி கதவணி ஒதுக்கி புட்டு நீ அந்த லிரிக் கூட கரெக்டாகவே பாட மாட்டீங்களா? கரட்டு காட்டுக்குள்ள மொளச்ச நெல்ல போல மொரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மொளச்ச, எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச, கொசுவம் போல என்ன பின்ன வச்சு முடியடியே கொடுவா நுனியே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய நேயர்கள் கேட்ட மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணக்கூடாது சார், தயவு செய்து ஒரு ரசிகனாக கேட்டுக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்தாவது டைரக்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் இது ஒரு சக்ஸஸ் மீட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த 2 டேஸாக வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ், பாசிட்டிவான திங்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் மீட்னு கூட நினைக்கிறேன். அந்த மாதிரி இட்ஸ் a great moment really. சூப்பர் சார். அண்ட் படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். படம் போய் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் டெஃபினட்டாக வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். பட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே வியூவர்ஸ், அண்ட் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நெடுஞ்சாலை வந்து குடும்பத்தோட தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ தேட்டரில் மட்டும் பாருங்கள், யாரும் இந்த பைலட் சிடி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்தோட உழைப்பும் அதில் இருக்குது. ஸோ நான் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Taniye. See you, bye-bye. Take care.